உதய நவேந்து சவர்ணா வாசவதத்தா பலௌ பலஸ்யத்வாம் பத்மாவதீர்ண பூர்ணௌ வசந்த கம்ரௌ புஜௌ பாத்தாம். இதுதான் மங்கள ஸ்லோகம். இதுல பலராமரை மங்கள ஸ்லோகத்துல சொல்றார். சரியா? தசாவதாரத்துல பலராமர் ஒரு ராமாவதாரம்னு 2 ராமாவதாரம் சொல்றோம் இல்லையா? 3 ராமாவதாரம். பரசுராமர், ராமர், புனகா பலராமர், இப்படி 3. பலராமரும் விஷ்ணு வம்சம்தான். சேஷாவதாரம்னு சொல்றோம். ஆனா அது தசாவதாரத்துல ஒரு அவதாரமா தான் கன்சிடர் பண்றாங்க நிறைய பேர். இப்போ இந்த பலராம அவதார மூர்த்தியான பெருமாளை இவர் இதுல பண்றார், தியானம் பண்றார். அதுல உதய நவேந்து சவர்ணௌ புஜௌன்னு இருக்கு இல்லையா? புஜௌ பாத்தாம் அப்படின்னு ஸ்லோகம் முடியுது. புஜௌ, அந்த புஜவை பத்தி தான் சொல்ற. 2 புஜங்கள், 2 கைகள். அது பாத்தாம். பாத்தாம்னா காப்பாற்றட்டும். புஜௌ பாத்தாம், 2 கைகள் உங்களை காப்பாற்றட்டும், உங்களை நம்மை காப்பாற்றட்டும்னு 2 சொல்லலாம். அந்த கைகள், பலராமனுடைய கைகள் எப்படிப்பட்டவை? உதய நவேந்து சவர்ணவ். உதயன உதய காலத்தில், நவ இந்து, நவ இந்துன்னு சொன்னா புதிதாக உதய காலத்தில் வரக்கூடிய இந்துகு சந்திரன். அந்த சந்திரனுக்கு நிகரான சவர்ணவ், வர்ணம், நிறத்தை கொண்ட, அப்படின்னா சிவந்தன்னு அர்த்தம். கிருஷ்ணர் வந்து கருப்பா இருப்பார், பலராமர் சேப்பா இருப்பார். ராமர் கருப்பா இருப்பார், லக்ஷ்மணன் சேப்பா இருப்பார். அப்படிதானே? அப்படி சொல்ற மாதிரி இங்க உதய நவேந்துனா உதய காலத்துல சந்திரன் கொஞ்சம் ரெட்டா இருக்கும். உதய நவேந்து சவர்ணவ், உதிக்கக்கூடிய நவ புதிதான இந்து சந்திரனுக்கு நிகரான சவர்ணவ்னா சமமான வர்ணத்தை, நிறத்தை கொண்ட. இது ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார் புஜவ். அந்த புஜங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? பலராமருடைய புஜங்கள் உதய காலத்தின் சந்திரன் போல் சிவந்து இருக்கக்கூடிய, சந்திரனுக்கு நிகரான இதை கொண்ட, வர்ணத்தை கொண்ட. அப்புறம் ஆசவதத்தா பலவுன்னு பிரிக்கணும். சவர்ணா வாச அயவாயாவ சந்தி நீங்க படிச்சிருக்கேன். யாந்தவாந்த சந்தி, அதுதான் சவர்ணவ் ஆசவதத்தவ். அவுக்கு பின்னாடி இது ஆவருது. சவர்ணா வாசவதத்தவ்னு அதுல சேர்ந்துன்றோம். சரியா? ஆசவம்னா கள்ளு. ஆசவதத்த அபலவ், கள்ளின் பால் கொடுக்கப்பட்டதனால் பலம் இல்லாத, அதாவது அவர் கை வந்து பலமான கைகள். ஆனா கல்லை வந்து அந்த பலராமர் குடிச்சிருப்பாருன்னு வச்சுப்போம். அப்போ வந்து கை வந்து, கையில உள்ள பலம் எங்க போயிருக்கும்? கல்லின் பால் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கும் அந்த பலம். கை, அது ஒரு கவி பொயட்டிக் வே ஆஃப் புட்டிங் தட். அந்த பலம் எங்க போச்சு? அதுதான் கல்லு கிட்ட கொடுத்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஆசவதத்தா அபலவ், ஆசவம்னா கல்லு, அந்த கல்லின் பால் கொடுக்கப்பட்டதனால் அபலவ், சற்றே பலம் இல்லாததாக. அபலம்னா ரொம்ப பலகீனமா போயிடுதுன்னு இல்லை. கல்லு சேவிச்சிருக்கும் பொழுது, கல்லை சேவித்திருக்கும் பொழுது அந்த கை வந்து கொஞ்சம் அபலமாக இருக்கும். ஆசவதத்தா அபலம். பலஸ்ய புஜௌ, பலஸ்ய, பலஸ்யனா பலராம மூர்த்தியினுடைய புஜௌ அப்படின்னு. சரியா? உதய நவேந்து சவர்ணவ் புஜௌ ஆசவதத்தா அபலௌ புஜௌ பலஸ்ய புஜௌ. மேலும் பத்மாவதீர்ண பூர்ணவ், பத்ம அவதீர்ண பூர்ணவ்னு போட்டு பிரிச்சுக்கணும். பத்மாவதீர்ண பூர்ணவ், சவர்ண தீர்க்கம்லாம் வந்திருக்கு. பத்ம அவதீர்ண பூர்ணவ்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. பத்மானா லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மியினுடைய அவதாரத்தினால் பூர்ணமாக இந்த கைகள் இருக்கு, பலராமருடைய கைகள். அதாவது பலராமர் நல்ல செல்வம் மிகுந்தவர். செல்வம் பத்மானு வச்சுப்போம். பத்மாங்கிறது பிராட்டிய சொல்லக்கூடிய சப்தம், செல்வத்தையும் சொல்லும். பத்மாவதீர்ண பூர்ணம்னா நல்ல லக்ஷ்மி கட்டாட்சம் நிறைந்ததாக பூர்ணமாக இருக்கு. அவதீர்ணம்னா லக்ஷ்மி கட்டாட்சம் இறங்கியதாக பூர்ணமான 2 புஜங்கள் அப்படின்னு வச்சுப்போம். சரியா? பத்மாவதீர்ண பூர்ணவ் புஜவ். அடுத்தா எவ்வளவு விசேஷனம்? உதய நவேந்து சவர்ணவ் ஆசவதத்தா பலவ் பத்மாவதீர்ண பூர்ணவ். 3 விசேஷனம். வசந்த கம்ரவ்,
வசந்த காலத்தை போல் கம்ரவ், கமனியம், கமனியம்னா அழகான அர்த்தம். வசந்த காலத்தை போன்ற அழகான, கம்ரவ்னா அழகான, சரியா? வசந்த கம்ரவ், வசந்த காலம் ரொம்ப அழகான காலம் இல்லையா? இப்போ வசந்த கம்ரவ், வசந்த காலத்தை போன்ற அழகான புஜௌ, அழகான பலசிய புஜௌ, பலராமருடைய 2 புஜங்கள், துவாம் உன்னை, உன்னைனா எந்த ஒருவன் படிக்கிறானோ இந்த காவியத்தை அவனை அப்படின்னு அவனை குறித்து சொல்ற மாதிரி சொல்ற ஆசீர்வாதாத்மகமான மங்கள ஸ்லோகம். இப்படிப்பட்ட பலராமருடைய புஜௌ 2 புஜங்கள், பாதாம் காப்பாற்றட்டும் அப்படின்னு. ரொம்ப ரேர் பலராமரை பத்தின மங்கள ஸ்லோகம்லாம். பலராம வந்து ஆராத்திய மூர்த்தியாக பார்க்கறதே நம்ம ஜெகநாத்ல தான் பார்க்குறோம் இல்லையா? வேற எங்க அவ்வளவா பார்க்கறது இல்லை. இது ஒரு விசேஷமான ஸ்தலம். பலராமர் வந்து விஷ்ணுவுடைய பெருமாளுடைய அவதாரம், தசாவதாரங்கள்ல ஒண்ணுன்னு நம்ம சொல்றோம். சேஷாவதாரம்னு சொன்னா கூட தசாவதாரத்துல ஒன்னாக பார்க்குறோம். அப்படிப்பட்ட பலராம ஸ்வரூபரான பெருமாளை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். இங்க வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த சொப்னவாசவ தத்தத்துல. இதுல என்னன்னா, கவி வந்து பாசனுடைய ஸ்டைல் என்னன்னா, எந்த நாடகம் எழுதினாலும் அந்த நாடகத்தினுடைய மெயின் கேரக்டர்ஸுடைய பெயர்களை வந்து அந்த மங்கள ஸ்லோகத்துல புதைச்சி வச்சிருவார். வாசவத அந்த சந்தினால என்ன ஆயிடுது, உதயனவேந்து சவர்ணா வாசவதத்தா பலவுன்னு வந்திருக்கு இல்லையா? வாசவதத்தாங்கிறது தான் முக்கியமான கேரக்டர். அந்த வாசவதத்தா இந்த நாடகத்தினுடைய ஒரு ஹீரோயின் மாதிரி, சரியா? சொப்பன வாசவதத்தம்னு அதனாலதான் பேரே நாடகத்துக்கு. உதயனஹா தான் அந்த ராஜா, அவன் தான் ஹீரோ. உதய நவேந்து சவர்ணவுன்னு பிரிக்கலாம். உதயனஹா அப்படின்னு அந்த ஹீரோக்கு பேரு. பிரிச்சா இப்படி பிரிச்சா ஒரு இது, இப்படி பிரிச்சா ஒரு கேரக்டரோட பேர் வரும். எல்லா நாடகத்திலையும் அப்படிதான். பாச நாடகத்துல எல்லா இடத்துலையும் கவனிக்கலாம். உதயனஹா, உதய நவேந்து சவர்ணா வாசவதத்தா பலவ் பலசியத்வம். பத்மாவதிங்கிறது அந்த ராஜாவினுடைய உதயனனுடைய இன்னொரு 2வது ஒய்ஃப். பத்மாவதினு இன்னொரு ராணி, சரியா? அது பத்மாவதி. பத்மாவதீர்ண பூர்ணம், பத்ம அவதீர்ண பூர்ணம்னு நம்ம பிரிச்சா ஒரு அர்த்தம். பத்மாவதிங்கிறது. அப்புறம் வசந்த கம்ரவுன்னு வந்திருக்கு இல்லையா? வசந்தகஹான்னு அந்த விதூஷகனுக்கு பேரு. விதூஷகன்னா ராஜாவோட ஃப்ரெண்டு, ஒரு காமெடி கேரக்டர். அந்த வசந்தகன்கிறவன் இந்த நாடகத்துல வருவான். அவரும் ரொம்ப முக்கியமானவர். இப்போ என்ன ஆயிடுத்து, மங்கள ஸ்லோகம் சொல்ற வியாஜத்துல, வியாஜம்னா மங்கள ஸ்லோகம் சொல்ற சாக்காக நாடகத்தினுடைய மெயின் கேரக்டர்ஸ் பெயர்களை அதை கொண்டு வந்துருவார். பிரதிமா நாடகத்தெல்லாம் அப்படிதான். சீதா பவ பார்த்து சுமந்திர துஷ்டா அந்த மாதிரி வரும், அழகா இருக்கும். வசந்த கம்ரவ் புஜௌ பாத்தாம், இது மங்கள ஸ்லோகம். ஸ்வப்னவாசவ தத்தத்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இது வந்து பிரதிஜா யோகந்தராயணம்னு ஒரு நாடகம். பாச நாடகம் நிறைய இருக்கு. 13 நாடகம் வந்து பிரசித்தமா கிடைச்சிருக்கு நமக்கு. பாச நாடக சக்கரம் அப்படின்னு சொல்லுவா. பாசனுடைய காலம் நமக்கு சொல்ல முடியல. ஆனா ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கணபதி பட்டஹான்னு ஒருத்தர் திருவனந்தபுரம் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில ஒரு கட்டு நாடகங்கள் அவருக்கு கிடைச்சிடுது. அந்த நாடகத்தினுடைய ஸ்டைல் எல்லாம் பார்த்தா ஒரே கவி எழுதின மாதிரி இருக்கு. அப்போ இதுதான் வந்து பாச நாடகம் இதெல்லாம் கிடைச்சிடுது. பாசன் பிரசித்த கவி. எப்படி பாசன் பிரசித்தம்னா காளிதாசன் கோட் பண்றான். இதுல நான் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து சொன்னேன் இல்லையா, கர்ணபாரம் நடத்தும் போது சொன்னேன். பெரிய பெரிய இதெல்லாம் வந்து பாச சௌமில்ல கவிபுத்திராதி அப்படின்னு தன்னுடைய மாளவிகாக்னிமித்திரம்ங்கிற நாடகத்துல காளிதாசன் வந்து சொல்றார். காளிதாசன் மாளவிகாக்னிமித்திரத்துல வந்து பெரிய பெரிய கவி பாசன், சௌமில்லன், கவிபுத்திரன் இவாள்லாம் இருக்கும்பொழுது இந்த காளிதாசன் எழுதின நாடகத்தை எவன் பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு டயலாக் அதுலயே வச்சிருப்பார். காளிதாசனே அவனுடைய நாடகத்துல போட்டிருப்பார், சரியா? இப்போ பாசன் வந்து ரொம்ப பிராச்சீனம், காளிதாசனுக்கெல்லாம் முன்னாடி காலம்னு தெரியறது. அந்த பாசனுடைய நாடகம் ஏதாவது கிடைச்சதான்னு கேட்டா இப்போ ரீசெண்டா தான் கிடைச்சது. ஒரு 200 வருஷங்கள் முன்னாடின்னு நினைக்கிறேன். நீங்க அந்த இதை எடுத்து பார்த்தேன்னா தெரியும் உங்களுக்கு. கர்ணபார புஸ்தகத்திலேயே ஆரம்பத்துல ஒரு இது இருக்கும், டீட்டெயில்டு இது இருக்கும். அதுல 13 நாடகங்கள் பிரசித்தம். அதுல மகாபாரத பேஸ்டா ஸ்டோரி கருவு வந்து எங்கேருந்து எடுத்துட்டா, மகாபாரத்ல இருந்தா, ராமாயணத்துல இருந்தா, அந்த மாதிரிலாம் வச்சுட்டு பிரதிமா நாடகம் ராமாயணத்துல இருந்து அந்த மாதிரிலாம் இருக்கு. இதுல வந்து இந்த நாடகம் வந்து சுதந்திரமா ஒரு ராஜாவுடைய, அதாவது
பிரதிஜ்ஞா யௌகந்தராயணம்னு ஒரு நாடகம். அந்த பிரதிஜ்ஞா யௌகந்தராயணத்தினுடைய ப்ரீக்வல் ஸ்டோரி தான் இது. பாகுபலி 1 வந்துடுது. எப்படி கட்டப்பா செத்தான்னு நமக்கு தெரியாது. ப்ரீக்வல் ஸ்டோரி பாகுபலி 2 வந்தாதான் நமக்கு தெரியும். கட்டப்பா எப்படி கட்டப்பா சாகல. கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னா? அப்படிதானே? அப்படிதானே? ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஏன் கட்டப்பா இவ்வளவு விசுவாசியா இருந்து பாகுபலி? அப்படிதானே? அந்த ப்ரீக்வல் தான் சொப்னவாசதத்தம். வருஷப்படி பிரதிஜ்ஞா யோகந்தராயணம் முதல்ல. பிரதிஜ்ஞா யோகந்தராயணத்தினுடைய கதை என்னன்னு கேட்டா, அந்த ரிஷி ராஜாவினுடைய மந்திரி யௌகந்தராயணஹான்னு ஒருத்தன். அவன் பண்ற பிரதிஜ்ஞை தான் வந்து அவன் தான் ஹீரோ. இந்த யௌகந்தராயணஹா, அந்த ராஜா உதயணனுடைய நிறைய மினிஸ்டர்ஸ், அதுல ஒரு பிரைம் மினிஸ்டர் யௌகந்தராயணஹா. அந்த யௌகந்தராயணன் பிரதிஜ்ஞை பண்றான், நான் இந்த ராஜ்யத்தை ருமன்வான்னு ஒரு கொடுங்கோல் புரியக்கூடிய ஒரு ராஜா, அவன் தான் எதிரி ராஜா. அவன் வந்து இந்த இவனுடைய தேசத்தை, உதயணனுடைய தேசத்தை வந்து ஆக்கிரமிச்சுட்டு இருப்பான். ரொம்ப வார் பீரியடு. அப்போ வந்து யௌகந்தராயணன் வந்து பிரதிஜ்ஞை பண்ணுவான், இந்த ருமன்வான் வந்து இந்த சில பிளேசஸ் வந்து விட்டு கொடுக்க வேண்டியதாயிடும், போயிடும். இது எல்லாத்தையும் நான் திருப்பியும் பிடிச்சு அந்த ருமன்வானை வந்து துரத்துறேன் பார் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு பிரதிஜ்ஞை. அந்த நாடகத்துல அதுதான் மெயின் சிக்னேச்சர் இடம் அப்படின்னு சொல்றா. நான் படிச்சதில்லை ஃபுல்லா பிரதிஜ்ஞா யோகந்தரான, நானும் படிச்சதில்லை. மேபி வேற டைம் படிக்கலாம் சான்ஸ் கிடைச்சா. அந்த யோகந்தராயணனுடைய பிரதிஜ்ஞை வந்துதா சாரி, பிரதிஜ்ஞா யோகந்தராயணன் தான் ப்ரீக்வல். ஸ்வப்னவாசவதத்தம் வந்து ஆக்சுவல் ஸ்டோரி. கரெக்ட். சொப்னவாசவதத்தத்துல என்ன ஸ்டோரினா, அந்த ராஜா வந்து இதை பிடிச்சிருவான். அதாவது சொப்னவாசவதத்துல அடிக்கடி யோகந்தராயணனோட பிரதிஜ்ஞை வேஸ்ட் ஆயிடும், அவன் அப்பேற்பட்ட கொடூரமான பயங்கரமான ஒரு பிரதிஜ்ஞை பண்ணானே எல்லார் முன்னாடியும் அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கும் திருப்பி திருப்பி. ஆனா அது இந்த நாடகத்தினுடைய விஷயமே இல்லை, அது வேற நாடகம். அந்த சீன் வந்து இருக்கிறதே வேற நாடகத்துல. ஸோ அந்த மாதிரி ப்ரீக்வல் ஸ்டோரி அது. அதுல வந்து என்ன ஆகும்னா, அந்த உதயணன்கிற ராஜா வந்து கொஞ்சம் ரொம்ப கம்பீரமான நாயகன் இல்லை. நாயகங்கள்லயே நிறைய பிரபேதம் இருக்கு. அலங்கார சாஸ்திரம் நம்ம படிச்சோம்னா தீரோத்ததா, தீர லலிதா, இந்த மாதிரிலாம் சில நாயகர்களை வந்து வர்ணிப்பான். தீரோத்ததானா பயங்கரமா அவன் வந்து எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காத நாயகன், ராமன் மாதிரி. தீர லலிதஹானா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரொமான்டிக் பேர் வழின்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி இருப்போம். அந்த மாதிரிலாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி இந்த நாயகனுடைய சுபாவங்களை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நிறைய கேட்டகரிஸ் கொண்டு வந்திருக்கா. இவன் வந்து கொஞ்சம் பரிதாபமான ராஜா. அதாவது இவனுக்கு பராக்கிரமம் இருக்கும், ஆனா யாராவது எடுத்து சொல்லணும், ஆஞ்சநேயர் மாதிரின்னு வச்சுப்போமே. அந்த மாதிரி இவனுக்கு உதயணன் வந்து என்ன பண்ணுவான், அந்த வாசவதத்தாவை ரொம்பவே லவ் பண்ணுவான். வாசவதத்தாவை லவ் பண்ணுவான். அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த ருமன்வான்கிற விரோதி ராஜா அவனை வந்து துரத்துறதுக்கு என்ன தேவைன்னு சொன்னா, சில அலையன்சஸ் தேவை. அதுல பத்மாவதியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். பத்மாவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பத்மாவதியோடைய அப்பா இருக்காளே, அந்த அப்பாவனுடைய சேனை எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்துடும். ஒரு பெரிய சங்க் ஆஃப் படையை வந்து பிடிக்கிறதுக்கு அந்த காலத்துல மேட்ரிமோனிலாம் அப்படிதான் இருந்திருக்கு போல் இருக்கு. ஸோ உதயணனுக்கு அந்த பத்மாவதி ஜாதக ரீதியா 2 சொல்லுவா. ஜாதக ரீதியாவும் அந்த பத்மாவதியோட இந்த உதயனஹா அவளை கல்யாணம் பண்ணிண்டா இந்த உதயணனுக்கு நல்ல காலம் பிறந்துரும் அப்படின்னு ஒண்ணு சில பேர் சொல்லியிருப்பா. இதுவாகவும் திருஷ்ட விதையாவும் அந்த பத்மாவதியினுடைய அப்பா இருப்பான், அவன் ராஜா, ஒரு சிற்றரசன். அவனோட இவனுக்கு இந்த நாட்டுக்கு அலையன்ஸ் வச்சுட்டா பெரிய சேனை இன்னும் பெருசாயிடும். அது வந்து அந்த சைட்ல எந்த வழியா ருமன்வான் உள்ள வரானோ, அது வந்து பாகுபலி மாதிரி ஒரு மேப் போட்டு மேபி காமிக்கலாம், கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அந்த சைட்ல இருந்து இப்படி வந்து இவ பூர்ற மாதிரி அது ஒரு அந்த ராஜ்யம். சரியா? உதயணன் இங்க நடுவுல இருப்பான்னு வச்சுப்போம். ருமன்வான் வந்து ஆக்கிரமிக்க வர வழியில இந்த பத்மாவதியினுடைய தேசம் இருக்கு. அவ அப்பா பேர்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அந்த பத்மாவதியை இவனுக்கு உதயணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா உதயனுடைய பிரச்சனை, பத்மாவதியை அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா அவன் ரொம்பவே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆனா வாசவதத்தாவை ரொம்ப அவன் மேல அன்பு வச்சிருக்கான். ஸோ அவ மேல இருக்கிற லவ்னால இன்னொரு கல்யாணத்தை ஒத்துப்பாளான்னு இப்படி பண்ண மாட்டான். ஆனா நாட்டினுடைய நலனுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க வைக்கணும், அது மந்திரிகளுடைய வேலையாயிடுச்சு. அதனால என்ன பண்றான், இந்த வாசவதத்தாவை வந்து வாசவதத்தா மகாராணி
அவளுக்கும் ஒரு தியாக புத்தி, மக்களை வந்து அந்த கொடுங்கோல் ஆட்சி புரியற ருமன்வான் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு அவளுக்கு ஒரு தியாக புத்தி வந்ததுனால இந்த வாசவதத்தாவும் யௌகந்தராயணன் இவெல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்றா, வாசவதத்தாவுடைய டெத்தை வந்து ஸ்டேஜ் பண்றான், டெத்தை ஃபேக் பண்றான். வாசவதத்தா ஒரு வேட்டையாட போன இடத்துல ஒரு கிராமத்துல ஃபயர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. வாசவதத்தாவும் அதுக்கு ஒத்துப்பான். எவ்வளவு ஒரு பெரிய தியாகம் பாருங்க. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி வச்சாவது நம்ம ராஜ்யத்தை வந்து இது பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு அவளுக்கு ஒரு தியாக புத்தி. அதனால வாசவதத்தாவும் இந்த யௌகந்தராயணனும் இந்த மந்திரியும் சேர்ந்துட்டு வாசவதத்தா செத்துட்டானா அவனை பிலீவ் பண்ண வச்சிருவான். யார? உதயணன். அப்புறம் வாசவதத்தா வந்து என்ன பண்றவா, யௌகந்தராயணனோடய சேர்ந்து பத்மாவதியுடைய ராஜ்யத்துக்கு போய் பத்மாவதி அந்த ராஜா அந்த பத்மாவதிக்கு ஒரு பணிப்பெண் மாதிரி வேலை செய்வான். யாரு? மகாராணி. இன்னொரு வரப்போற மகாராணிக்கு ஒரு அடிமை மாதிரி பணிப்பெண் மாதிரி சேர்ந்துட்டு அவளோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு மாறு வேஷத்துல வந்திருப்பா. அவ வந்து டிஸ்கைஸ்ல இருக்கா அந்த வாசவதத்தா. அப்ப வந்து ஒரு ஒரு ஆனா உதயணன் வந்து இந்த பத்மாவதியோட சேர்றதுக்குலாம் அவனுக்கு விருப்பம் இல்ல. மந்திரிகள்லாம் சொன்னா சரின்னு கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனாலும் அவனோட நினைப்பெல்லாம் வந்து மனசெல்லாம் யார் மேல இருக்கு? வாசவதத்தா மேல இருக்கு. அந்த நேரத்துல வாசவதத்தா அதுக்குதான் ஒரு சீன் வைக்கிறான். அதுக்கப்புறமா வந்து அவனை ருமன்வான் அடிச்சு துரத்தி, அதுதான் கதை. ஆனா அதுக்கு நடுவுல வாசவதத்தா, இது வந்து ரொமான்டிக் காவியம். இது இந்த இந்த நாடகம் வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பிரதான சிங்கார பிரதானமா இருக்கும்போது அந்த வாசவதத்தா வந்து பணிப்பெண் வேஷத்துல இருக்கா. இந்த உதயணன் வந்து தூங்குறான். என்னதான் வந்து தியாகம் பணிப்பெண்ணா வந்து நாட்டுக்காக பண்ணாலும் உதயணன் மேல அவளுக்கு இருக்கிற ஒரு லவ்னால என்ன பண்றா, அந்த உதயணன் கூட இவ பேசுறான். ஆனா உதயணனை பொறுத்த வரைக்கும் அவன் தூக்கத்துல இருக்கான். அத கனவுல அவன் பேசுறான். ஆனா வாசவதத்தா நிஜத்துல பேசுறான். இப்படி ஒரு சீன், அதுதான் சிக்னேச்சர் சீன். அந்த சீனை வந்து பாசன் வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கான். அதுதான் நமக்கு இங்க சிலபஸ்ல இருக்கு. அந்த சீன் மட்டும்தான் இருக்கு, மொத்த கதை இல்ல. அவன் எப்படி யுத்தம் பண்ணாங்கிறதுலாம் கிடைக்காது. ஆனா வாசவதத்தா மாறு வேஷத்துல இருக்கா, அவளோட எப்படி உதயணன் இது பண்றான் அப்படிங்கிறது தான் நமக்கு மெயினான சீன். அந்த காலத்துல எப்படி நாடகம் பொயட்டிக் லிட்ரேச்சர்லயே, அதாவது நாடகத்துல வந்து அழகான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சொன்னா பாசன் தான். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல ஒரு சிக்னேச்சர். இந்த மாதிரி அதுவும் பாச நாடகத்துல எங்கெங்கெல்லாம், மிச்ச கவிகளும் அப்படிதான், எது வந்து அந்த நாடகத்துக்கான எக்ஸ்க்ளூசிவ், அந்த நாடகத்துல உள்ள ஸ்பெஷாலிட்டியோ அந்த சீனை வச்சுதான் அந்த நாடகத்துக்கு பேரே வைப்பான். வாசவதத்தம்னு அதனாலதான் இதுக்கு பேர் வச்சான். ஸ்வப்னத்துல இவன் பேசுறான், ஆனா வாசவதத்தாவை பொறுத்த வரைக்கும் நேரா இருக்கா. அது அந்த நேரத்துல அந்த ஒரு ஃபீலை கொடுத்துருவான். அதாவது ராஜாவும் மகாராணியும், பத்மாவதிங்கிறவ 2வது ராணி தானே, அந்த ராஜா இவ்வளோ அன்பு வச்சிருந்தான், இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டானேன்னு ஒரு பாக்குற ரசிகர்களுக்கு நமக்கு ஒரு இது இருக்கும்ல, இவன் ஏமாத்தி இவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், அவன் அவ்வளவு லவ் பண்ணான் அவளை அப்படின்னு. அவளும் வந்து இவ்வளவு தியாகம் பண்ணாலே இவன் மேல இவளுக்கு கொஞ்சமாவது இது இல்லையான்னு ஒரு நமக்கு ஃபீல் இருக்கும்ல. அந்த ஆடியன்ஸோட அந்த ஃபீலை வந்து ஃபீலுக்கு கதை முடிஞ்ச உடனே இதுக்காக தான் நான் வந்தேன்னு வந்தா அது வேற. சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறமா இல்ல துரத்தி அடிச்சு ராஜ்யத்தை புடிங்கினதுக்கு வாசவதத்தான் சொன்னா அது வேற. ஆனா அந்த வாசவதத்தா அவருடைய ஃபீலிங்ஸ் நமக்கு எப்ப புரியும்? நம்ம வந்து நாடகம் பூரா போன நாடகமோ இல்ல அந்த இதுக்கு அப்புறமா அவரை ப்ரீக்வல்ல இருந்தோ நம்ம வந்து உதயணனுடைய லவ் டுவர்ட்ஸ் வாசவதத்தாவை நம்ம ஃபார் தி என்டையர் ஸ்கிரிப்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனா ரசிகர்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, அவளை நினைச்சு ஏங்குறானே தவிர வாசவதத்தாலாம் வந்து ஸ்டபன் அப்படி இல்ல. ஒரு இது இருக்குன்னு நம்ம ரசிகர்கள் மனசு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்தா நமக்கு வாசவதத்தா தியாகம் பண்ணா பெரிய பெரிய தியாகியாக நம்ம அவளை மதிப்போமே தவிர ரசிகர்கள் அந்த வாசவதத்தாவை வந்து உதயணன் மேல ஒரு அன்பு கொண்டவளாக நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம்.
அப்போ வந்து எப்போ நமக்கு அது தெரியும்னா வாசவதத்தா வந்து உதயணன் நினைச்சு ஏங்குற மாதிரி 2 சீன் வைக்கணும். அதுக்கு ஸ்கிரிப்ட்ல இடம் இல்லை. ஏன்னா இது வந்து ருமன்வான் பிரதீக் அவன் அவ்வளவு பெரிய பிரதீகையும் ஒரு மந்திரி பண்ணியிருக்கான். அவன் ஒரு ஸ்டோரியில ஹீரோவாவே போட்டாச்சு. இன்னொரு ஸ்டோரியில ருமன்வான் அடிச்சு துரத்தணும். ஸ்கிரிப்ட்ல எங்க வாசவதத்தா அவனுடைய ஃபீலிங்ஸை காமிக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஆனா ஸ்குவீஸ் இன் பண்ணி வாசவதத்தா அவனுடைய மனசை ரசிகர்களுக்கு அந்த ஒரு ஹீரோயின்னு சொன்னா அந்த ஹீரோயினுடைய ஒரு பாசிட்டிவ் சைடையும் நம்ம பார்க்கணும் இல்லையா, பார்க்க வைக்கணும். அதுக்கு ஒரு சீனை இவன் வந்து கிரியேட் பண்றான். அந்த சீன் தான் 5வது அங்கம் ஆஃப் ஸ்வப்ன வாசவதத்தம். சரியா? இந்த ஸ்வப்ன வாசவதத்தம் ஒரு நிமிஷம் பஞ்சமங்காக எடுத்துக்கிறேன். இந்த மொத்த புஸ்தகம் அதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன். பஞ்சமங்கா உங்களுக்கு பஞ்சமங்கா தான் கொடுத்துருக்கேன். ததப் பிரவிசதி பத்மினிகா. அதாவது இப்ப என்ன சீன்னா, பத்மாவதி கல்யாணம் ஆயிடுது. பத்மாவதியோட உதயணனுக்கு கல்யாணம் ஆயிடுது, பண்ணி வச்சுட்டான். வாசவதத்தா செத்து போயிட்டாங்கிறதெல்லாம் சொல்லி இவனை கன்வின்ஸ் பண்ணி மகாராணி இன்னொருத்தி இருந்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ராஜ்யம், அது வேற சில இதுக்காக இவன் ஒத்துட்டான். இவனை ஒத்துக்க வச்சு இவனை பத்மாவதியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அந்த கல்யாண கலைப்புல உதயணன் இருக்கான். இல்ல, பத்மாவதி இருக்கா. அவ வந்து வேற ராஜகுமாரி வந்து இப்போ வெளிநாட்டுல இருந்து வந்து இவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. உதயணனுடைய மாளிகையில தான் இருக்கா. அந்த பத்மாவதிக்கு வந்து தலைவலி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. அந்த பத்மாவதிக்கு தலைவலி, அதுக்காக ஒரு அந்த பேலஸ்குள்ள வேலைக்காரர்கள்லாம் கொஞ்சம் அல்லோல கல்லோலப்படுறான். அப்படிதான் ஆரம்பிக்கிறது. சரியா? பத்மா ததப் பிரவிசதி பத்மினிகா. பத்மினிகாங்கிறது ஒரு பணிப்பெண், ஒரு அந்த பேலஸ்ல இருக்கிற ஒரு சர்வெண்ட். பத்மினிகா மதுகரிகான்னு இன்னொருத்தி. மதுகரிகாங்கிறது இன்னொரு சர்வெண்ட். சரியா? இன்னொரு பணிப்பெண். சர்வெண்ட்னு சொல்றதை விட ஒரு இது மாதிரி அந்த ராணி பக்கத்துல, ராஜகுமாரிகள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பணிப்பெண்கள். ஆகச்சதாவத் சீக்கிரம் அப்படின்னு மதுகரிகாவை அவ கூப்பிடுறான். யாரு? பத்மினிகா. மதுகரிக்கே மதுகரிக்கே அப்படின்னு 2 தடவை மதுகரிக்கே மதுகரிக்கே அப்படின்னு. ஆகச்சதாவத் சீக்கிரம், கொஞ்சம் சீக்கிரம் தான் வாயேன் அப்படின்னு. தாவத்துக்குலாம் அர்த்தம் கிடையாது. ஆகச்ச தாவத்னா அந்த அளவுன்னு லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். ஆகச்ச தாவத் அப்படின்னா என்ன? கொஞ்சம் தான் வாயேன், சீக்கிரம், கொஞ்சம் சீக்கிரம் தான் வாயேன் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்றோம்ல. அந்த சீக்கிரம் தான், அந்த தானுக்கு என்ன அர்த்தமோ அதான் தாவத்துக்கு அர்த்தம். சரியா? உள்ள நுழையறா. ஹலா அடியே இயம் அஸ்மிங்க தானே இருக்கேன், கிம் கிரியாதான், என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னு இவ கேட்கிறா. புரிஞ்சுதா? இது அவ்வளவுதான், இதுக்கு மேல ஓட்டிடலாம். பத்மினிகா ஹலா கிம் நஜானாசித்வம். உனக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு கேட்கறிய? கிம் நஜானாசித்வம், உனக்கு நீ அறிய மாட்டாயா என்ன? பர்திருதாரிகா பத்மாவதி ஷீர்ஷ வேதனையா துக்கிதா இதி. பர்திருதாரிக்கான ராஜகுமாரின்னு. பர்த்தானா ராஜா, பர்திரு அது இந்த தேசத்து ராஜாவினுடைய குமாரியோ இல்லையோ, ஏதோ ஒரு ராஜாவுடைய குமாரி தானே அவ. அதனால பர்திருதாரிகான்னு சொல்றது. தாரகஹானா குமாரன், பர்திருதாரகஹானா ராஜகுமாரன், பர்திருதாரிகானா ராஜகுமாரி. பர்திருதாரிகா பத்மாவதி, ராஜகுமாரி பத்மாவதி சீர்ஷ வேதனையா தலைவலியினால் துக்கிதா இதி துன்பப்படுகிறாள். தலைவலியினால் துன்பப்படுகிறாள். இதி கிம் நஜானாசித்வம்னு அன்வயம். அப்படின்னு உனக்கு தெரியாதான்னு. என்ன இளவரசிக்கு வந்து தலைவலினால இளவரசி துன்பப்படுறான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அவ கேட்கிறா. மதுகரிகா ஹா திக், அடடா. ஹா திக்னா அடடான்னு அர்த்தம். ஹா திக், ஹா திக். பத்மினிகா ஹலா கச்ச சீக்கிரம் ஆர்யாம் ஆவந்திகாம் சப்தாயஸ்வ. அப்படியா இருக்கு? சப்தா பையன் இருந்தா போறோம். ஆவந்திகாங்கிற வேஷத்துலதான் இவ வந்திருக்கா. யாரு? வாசவதத்தா இருக்கா. ஆவந்திகான அவந்தி தேசத்தை சேர்ந்தவ அப்படின்னு ஒரு சன்னியாசினி மாதிரி. இந்த பத்மினிகாக்கு ஒரு அட்வைசர் மாதிரி. அதாவது பணிப்பெண்ணா அப்படியே ஒரேடியா பட்லர் மாதிரி இல்ல. இந்த இவ வாசவதத்தா வந்து பத்மாவதியோட சேர்ந்து வந்தா இல்லையா, அந்த தேசத்துல இருந்து மாறு வேஷத்துல வராளு. ஒரேடியா பணிப்பெண்ணா பட்லர் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் அட்வைசர் மாதிரி, ஒரு மென்டார் அந்த மாதிரி வரா. சரியா?
ஒரு அட்வைசர், கொஞ்சம் இது கொஞ்சம் அதாவது ரொம்ப கீழ்ஸ்தானம் மாதிரி இல்லாம ஒரு இது மாதிரி வரான் ஆவந்திகான்னு அவளுக்கு. அதனாலதான் ஆரியாம் ஆவந்திகான மதிப்பிற்குரிய ஆவந்திகா இடத்தில் நீ சொல்லுன்னு சொல்றா இல்லையா, மதிப்பிற்குரிய ஒரு வேஷத்துலதான் வரா இல்லையா. இல்லாட்டி வந்து நீ தான் உனக்கு தெரியுமா அந்த தேசத்துல இருந்து வந்த உனக்கு என்ன மேடம்க்கு பண்ணணும்னு சொல்லியிருப்பா. ஆனா ஆர்யா ஆவந்திகான மதிப்பிற்குரிய அந்த ஆவந்திகா கிட்ட நீ போய் தெரிவி அப்படின்னு மரியாதையா சொல்றதுனால தெரியறது. அவ வந்து ஒரு பணிப்பெண் மாதிரி வராம கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ஒரு பெரிய ரோல், அவளுக்கு ஃப்ரெண்டு மாதிரியான ஒரு ரோல்ல இவ கூட்டிட்டு வரா. யாரு, ஆவந்திகாங்கிற வேஷத்துல இருக்கக்கூடிய வாசவதத்தா அவளோட சேர்ந்து இந்த தேசத்துக்கு வந்திருக்காங்கிற அளவுக்கு நமக்கு தெரியறது. அதனால இவ என்ன சொல்றா, ஆர்யாம் ஆவந்திகாம், அந்த மேடம் ஆவந்திகா கிட்ட நீ போய் சொல்லு அப்படின்னு. அந்த ஆவந்திகா வேஷத்துலாம் வாசவதத்தா இருக்கா. சப்தாபயா, சப்தாபயனா அவளிடத்துல சத்தம் போடுன்னு அர்த்தம் இல்ல, அவளிடத்தில் வார்த்தையை கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா, இன்ஃபார்ம் பண்ணு. கேவலம் பர்திருதாரிகாயாக சீர்ஷவேதனாமேவ நிவேதய ததா ஸ்வயமேவ ஆகமிஷ்யதி. போய் இன்ஃபார்ம் பண்ணுனா என்ன, பர்திருதாரிகாயாக இளவரசிக்கு சீர்ஷவேதனாமேவ இளவரசனுடைய தலைவலியை மட்டும் நீ நிவேதனம் பண்ணு, அதுக்கப்புறம் ஸ்வதகா அவளே வருவா. சில சில பேர் வேலைக்காரெல்லாம் அப்படிதான், என்ன பண்ணோன்னு தெரியாது, போய் ஆவந்திகாட்ட சொல்லுனா ஆவந்திகாட்ட போய் இவ பத்மினிகா கூப்பிட்டாவன்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் பிரின்சிபால் வந்திருக்காரான்னு கேட்டிருப்போம், பிரின்சிபால்கிட்ட போய் ஹரிஹரன் சார் உங்களை கூப்பிட்டாருமா. யார கூப்பிடுறது, தெரியும் அவளுக்கும் இங்கதான் தெரியும் இல்லையா, அதனால அசத்து அப்படின்னு அனுப்பிச்சிருவா. சொல்ற சில சமயம் அந்த மாதிரி நடக்கும். வந்திருக்காளான்னு பார்த்துடுவான்னு சொன்னா வந்திருக்காருன்னு சொல்லணும். அத மாதிரி சொல்லாம அதுக்காக சொல்றா, நீ வந்து தலைவலின்னு தெரிவி போறோம் அவளே வந்துருவா, நீ வா வான்னா அந்த கட்டளை இடுற இடத்துல நம்ம இல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த மதுகரிகா கிட்ட இந்த பத்மினிகா ஆர்டர் கொடுக்குறா. சரியா, இப்ப ஆவந்திகா கிட்ட கேவலம் பர்திருதாரிகாயாக சீர்ஷவேதனாம் நிவேதய, பர்திருதாரிகாவோட தலைவலியை மட்டும் நீ தெரிவி, ததா ஸ்வயமே ஆகமிஷ, அதுக்கப்புறம் அவளே வந்துப்பா அப்படின்னு சொன்ன அர்த்தம். நீ போய் இந்த மாதிரி சொல்ல சொன்னா அப்படிலாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்காத, நீங்க வாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத அட்வைஸ். தெரியும் அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், பண்ணிப்பா. அந்த அர்த்தத்துல சொல்றான். மதுகரிகா ஹலா கிம் சாகரிஷ்யதி. பாரு, அதுதான் இந்த மதுகரிகா இப்ப கேள்வி கேட்டு இருக்கா. அவ என்ன பண்ணுவா தலைவலிக்கு, அந்த மாதிரியான ஒரு சர்வெண்ட். அதனாலதான் இவள்கிட்ட ஜாக்கிரதையா சொல்லி வைக்கிறா, போய் நீ சொல்லு அவளே வருவான்னு சொன்னா. சா கிம் கரிஷ்யத்தின்னு இவ மேல கேள்வி கேட்கிறா. பத்மினிகா சாகலு இதானீம் மதுராபிஹி கதாபிஹி பர்திருதாரிகாயாக சீர்ஷவேதனாம் வினோதயதி. சாகலு அவள் அல்லவோ, மதுராபிஹி கதாபிஹி என்ன அர்த்தம், மதுரமான கதைகளை கொண்டு, பர்திருதாரிகாயாக, பர்திருதாரிகாயாக என்ன அர்த்தம், பர்திருதாரிகாயாக ராஜகுமாரியினுடைய சீர்ஷவேதனாம் வினோதயதி, தலைவலிய வினோதனம் பண்ணுவா, என்டர்டெயின் பண்ணி அந்த மதுரமான கதைகள்லாம் சொன்னா அந்த தலைவலி கொஞ்சம் மறக்கும். அந்த காலத்துல ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரால் பண்ணிட்டு அட்டென்ஷனை வேற இடத்துல கொடுக்கறதுக்கு, அதனால கதை சொல்றதுக்குன்னு யாராவது வச்சுட்டு இருப்பா. அந்த ஆவந்திகா வந்து வேற ஏதாவது கதை சொல்லி அவளை என்டர்டெயின் பண்ணானா மேபி தலைவலிக்கு ஒரு சேஞ்சு கிடைக்கும். தலைவலிக்கும் போது நம்ம வந்து தூங்கணும்னாலும் தூக்கம் வராது, அப்போ வேற ஏதாவது மைண்டை டைவர்ட் பண்ணிட்டா என்டர்டெயின் பண்ணா தலைவலி கொஞ்சம் அந்த நேரத்துக்கு தெரியாது. அதுக்காக சொல்றான். சாகலு இதானிம் மதுராபிஹி மதுரமான கதாபிஹி கதைகளை கொண்டு, பர்திருதாரிகாயாக இளவரசியினுடைய சீர்ஷ வேதனாம் தலைவலியை வினோதயதி, அதை வினோதனம் பண்ணுவா, என்டர்டெயின் பண்ணுவா. மதுகரிகா யுஜ்யதே, பொருத்தமானதுதான். குத்திர சயனீயம் ரச்சிதம் பர்திருதாரிகாயா, பர்திருதாரிகாயாக இளவரசிக்கு சயனீயம், சயனீயம்னா படுக்கை, குத்திர ரச்சிதம் அப்படின்னு கேட்கிறா. குத்திர ரச்சிதம்னா எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது இளவரசி தலைவலி அவங்களுக்கு பெட் எங்க ஏற்பாடு பண்ணிருக்கு அப்படின்னு. நிறைய பேலஸ்னா பல பவனங்கள் உள்ளே இருக்கும், எவ்வளவோ பவனங்கள் இருக்கும் இல்லையா, அப்படின்னு கேட்கிறான். பத்மினிகா சொல்றா, சமுத்திர கிரகக்கே கில ஷையா ஆஸ்தீர்னா. சமுத்திர கிரகம்னு ஒண்ணு, சமுத்திர கிரகம்னா சமுத்திரம் போல விஸ்தாரமா இருக்கக்கூடிய ஒரு கிரகம், சமுத்திர கிரகம்னு அதுக்கு பேரு, அந்த பேலஸ். அது தலைவலி இந்த மாதிரி டைம்ல சமுத்திர கிரகத்துல தான் வந்து
சேம்பர் கான்சர்ட்லாம் நடக்கும். சேம்பர் கான்சர்ட்னா ஒரு தனிப்பட்ட க்ளோஸ்டு குரூப் ஆஃப் ஆடியன்ஸுக்காக நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஈவெண்ட் இல்லையா, அந்த மாதிரி கான்சர்ட்லாம் நடப்பான். சேம்பர் கான்சர்ட்லாம் ரொம்ப பிரசித்தம், இங்கே கூட வரும். க்ளோஸ்டு குரூப் இல்லை, பேப்பர்லேயே வரும், மியூசிக் டான்ஸ் ட்ராமாவில் வரும். வெறும் தம்புராவோட பாடுவா, அந்த மாதிரிலாம் நடக்கிறதுல சேம்பர் கான்சர்ட்ஸ். சமுத்திர கிரகம், அங்கதான் ஷையா ஆஸ்தீர்னா. சமுத்திர கிரகம்ங்கிறது சமுத்திரம் போன்ற விஸ்தாரமா இருக்கிறதுனால அதுக்கு சமுத்திர கிரகம்னு பேரு. மேபி ஆர்டிஸ்டுக்கெல்லாம் அந்த இடம் வழி தெரிஞ்ச வழியா இருக்கும், அதனால அங்க வந்து போட்டு வச்சா அப்புறமா நம்ம ப்ரோக்ராம் ரெடி பண்ணலாம். தலைவலிக்கான ப்ரோக்ராம். தலைவலிக்குன்னு சில ராகங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாள். ஆனந்த பைரவி வந்து தலைவலியை போக்குன்னு சொல்றா, அப்படிதானே? சங்கராபரணமுமா? ஓகே. அந்த இவர் மைசூர் கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் வந்து அதுல நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. மத்தியமாவதியுமா? ஓகே. நான் ஆனந்த பைரவின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவருடைய ஏதோ தீசிஸ் மாதிரி யாரோ படிச்சா. ஓகே. சமுத்திர கிரகே கில ஷையா ஆஸ்தீர்னா கச்ச இதானிம் துவம் கச்ச. இப்ப நீ போ அப்படின்னு. அகமபி பர்த்துஹு நிவேதனார்த்தம் ஆர்ய வசந்தகம் அன்விஷ்யாமி. பர்த்துஹு நிவேதனார்த்தம். பர்த்தானா யாரு இந்த இடத்துல? பர்த்தானா தாங்குபவன், கணவன் அர்த்தம் இல்ல. பர்த்தானா பொதுவா மாளிகையில இருக்கிற எல்லாருக்கும் ராஜா தான் பர்த்தா, அதை தாங்குபவன்கிற அர்த்தத்துல, ப்ரொடெக்டர் அப்படிங்கிற அர்த்தத்துல. பர்த்துஹு நிவேதனார்த்தம், அதாவது ராஜாவிற்கு நிவேதனம் பண்ணுவதற்காக. ஆரிய வசந்தகம், ஆரியனா மதிப்பிற்குரியவன் அர்த்தம். ஆரிய அப்படின்னா இங்க இருந்தோ ஜெர்மன்ல இருந்து வந்து சேர்ந்த வந்தேரிகள் அப்படிலாம் அர்த்தம் இல்ல. ஆரிய அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சான்றோன், சான்றோன்னு அர்த்தம். கௌரவ மரியாதைக்குரிய, மதிப்பிற்குரிய அப்படின்னு. சரியா? ஆரிய வசந்தகம் அன்விஷ்யம். வசந்தகா தான் அந்த விதூஷகன், அந்த உதயணனுடைய ஃப்ரெண்டு. விதூஷகன் சாதாரண ராஜாவோட ஃப்ரெண்டு, ஒரு ஒரு விஷாலுக்கு சந்தானம் மாதிரி இருக்கக்கூடிய, பார்த்துட்டா மத கஜராஜா நல்லா இருக்குன்றாங்க, அது மாதிரி கூட இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு. சரியா? ஆரிய வசந்தகம் அன்விஷ்யாமி, ஒரு பார்த்திபனுக்கு வடிவேல் மாதிரி ஒரு வசந்தகம் அன்விஷ்யாமி. அந்த இவரை ராஜா கிட்ட தெரிவிக்கிறதுக்கு வசந்தகனை வந்து நான் பார்க்கறேன், தேடுறேன் அப்படின்னு சொல்றேன். அன்விஷ்யாமி மதுகரிகா ஏவம் பவது, ஏவம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி கிளம்பிட்டான். பத்மினிகா வந்து என்ன பண்றா? மதுகரிகா போயிட்டா. இப்ப என்ன இருக்கு சீன்ல? மதுகரிகா பத்மினிகா 2 பேரு. பத்மினிகா வந்து மகாராணிக்கு தலைவலி அப்படின்னு, நீ வந்து அந்த ஆரியா அவ பேர் என்ன? ஆவந்திகா கிட்ட நீ தெரிவி அப்படின்னு சொல்றா. ராஜா கிட்ட தெரிவிக்கிறதுக்கு நான் வந்து விதூஷகன், அந்த வசந்தகனை நான் தேடுறேன் அப்படின்னு இவ சொல்றான். சரியா? 2 பேர்கிட்ட தெரிவிக்கிறதுக்கு. அவளை சேர்ந்த ஒரு ஆளு யாரு? ஆவந்திகா. ராஜாவை சேர்ந்த ஆளு வசந்தகன். இந்த 2 பேரை தேடி 2 பேரும் போறா. அப்ப வந்து பத்மினிகா சொல்றா, குத்திர இதானீம் ஆரிய வசந்தகம் பஷ்யாமி. இதானீம் குத்திர பஷ்யாமி. இங்க இப்போ எங்க போய் நான் வசந்தகன் அப்படிங்கிறவரை நான் எங்க போய் தேடுறது அப்படின்னு யோசிக்கிறான். ததः பிரவிஷதி விதூஷகா. அப்போ விதூஷகன் உள்ள வரான். விதூஷகா அத்ய கலு தேவி வியோக விதுர ஹிருதயஸ்ய தத்ர பவதः வத்சராஜஸ்ய. வத்ச தேசம் தான் இவனோட, இந்த உதயணனுடைய தேசம். வத்சராஜஸ்ய பத்மாவதி பாணிகிரகண சமீரிதஸ்ய அத்யந்த சுகாவஹே மங்களோத்சவே மதனாக்னி தாஹः அதிகதரம் வர்ததே. பத்மினிகாம் விலோக்கி. ஐ பத்மினிகா, பத்மினிகே கிம் இஹ வர்த்ததே அப்படின்னு கேட்குறான். அத்ய கலு, இன்றல்லவோ. அவன் வந்து விதூஷகன் ஒன்று சொல்லிட்டு வரான். தேவி வியோக விதுர ஹிருதயஸ்ய. தேவின்னு சொன்னா பட்டத்து ராணிய தேவின்னு சொல்லுவா. இப்போ வாசவதத்தா தான் வந்து பட்டத்து ராணியா இருந்தால இது வரைக்கும். தேவி வியோகா, அந்த தேவியினுடைய வியோகம், பிரிவு வந்தது. அதனால விதுர ஹிருதயஸ்ய, இந்த ஹிருதயம் வந்து விதுரம், ரொம்ப தவிக்கக்கூடிய ஹிருதயம் கொண்டவனாக. விதுர ஹிருதயஸ்ய கஸ்ய தத்ர பவதா. தத்ர பவதா மரியாதைக்குரிய, ஏற்கனவே நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கோம். தத்ர பவதா வத்சராஜஸ்ய, வத்சராஜாவான உதயணனுடையன்னு அர்த்தம். பத்மாவதி பாணிகிரகண சமீதி. இவ்வளவு நாளா அவன் வந்து தேவி வியோக விதுர ஹிருதயனா இருந்தான், இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டான்.
பத்மாவதி பாணிகிரகண சமீரிதஸ்ய, பத்மாவதியினுடைய பாணிகிரகணத்தோடு சமீரிதகன சேர்ந்தவன். சரியா? சமீரிதஸ்ய அத்தியந்த சுகாவகே மங்களோத்சவே, அத்தியந்தம் சுகாவகே, அதாவது இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அத்தியந்தம் ரொம்பவும் சுகத்தை கொடுக்கக்கூடிய மங்களோத்சவம் ஆனது வரப்போறது இன்னைக்கு. அதுல மதனாக்னி தாகா, மதனஹனா காமன், மன்மதன். அந்த மன்மதனா என்கின்ற அக்னியினுடைய தாகம், கொதிப்பு வந்து அதிகமா இருக்கு. யாருக்கு? வசந்தகனுக்கு இருக்கு அப்படின்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான். வசந்தகன் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கான். டல்லா இருக்கிறதுக்கு என்ன, வசந்தகன் சொல்றேனே, உதயன் முயற்சி கிடக்கணும். உதயணன் வந்து உதயணன் வந்து டல்லா இருக்கான். ஆனா அவனுடைய டல்னஸ்க்கு வேண்டாம் ட்ரை காஃப். அவனுடைய தோய்வுக்கு காரணம் வந்து பல காரணங்கள். ஒண்ணு வந்து ராஜ்யம் கஷ்டப்படுறது, இன்னொன்னு இவ பேர் என்ன, வாசவதத்தா இறந்து போயிட்டா. வாசவதத்தாக்கு பதிலா வசந்த சேனான்னு எனக்கு வரும். வந்தா நீங்க வாசவதத்தான்னு புரிஞ்சுங்க. வசந்த சேனான்னு இன்னொன்னு ஹீரோயின், அந்த பேர் என்ன, மிர்ச்சகட்டிக்கத்துல வர இருந்தது. அந்த ஒரு அபியாசத்துல எனக்கு இது ஆயிட்டு இருக்கும். அதனால கேரக்டர் பேரை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எனக்கு பாஸ் ஆகுது, பிரேக் ஆகுது. கவனிச்சடா, இந்த பிரச்சனை. கேரக்டர் பேர் கொஞ்சம் டக்குன்னு வராது. யாரு இப்போ ஹீரோயின்? வாசவதத்தா. என்னமோ காரணம் தெரியல, வாசவதத்தாக்கு பதிலா வசந்த சேனாம்ப. அந்த நாடகத்துல வாசவதத்தான்னு சொல்லிட்டு இருப்பேன். சரி, அவன் வந்து அதனால கவலைப்படுறான். ஆனா இவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான், தேவி வியோகத்தினால இவ்வளவு நாள் இதுவா இருந்தான். இப்ப இன்னொரு மகாராணி வந்ததுக்கு அப்புறமா அவ அவ மேல இருக்கிற அந்த காமத்தினால இவன் தவிச்சுட்டு இருக்கான். அந்த இவன் வந்து யார், பத்மாவதியோட வந்து மங்களோத்சவத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான். அதாவது காமெடி கேரக்டர் தானே, அதனால அவன் நினைக்கிறத அப்படியேதான் இதுவா சொல்லுவான். நினைக்கிறத அப்படியே டக்குன்னு வெளிப்படையா சொல்லுவான். அது கொஞ்சம் காமெடி கொண்டு வரதுக்காக அப்படி போடுவான். அத்ய खलु தேவி வியோக விதுர ஹிருதயஸ்ய தத்ர பவதः வத்சராஜஸ்ய பத்மாவதி பாணிகிரகண சமீரிதஸ்ய அத்தியந்த சுகாவஹே மங்களோத்சவே, மிகவும் சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்த மங்களோத்சவத்தில் மதனாக்னி தாகா, மன்மதனாகிய அக்னியின் தவிப்பு இருக்கு, அது அதிகதரம் வர்த்ததே, ரொம்ப ஜாஸ்தியா வளர்ந்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டே உள்ள வரான். பத்மினிகாம் விலோக்கிய, உள்ள வரும்போது அந்த பத்மினிகா, ஐ பத்மினிகா, அடடே பத்மினிகா, பத்மினிகே கிம் இக வர்த்த, நீ என்ன இங்க இருக்க அப்படின்னு அவன் கேட்கறான். பத்மினிகே கிம் இக வர்த்ததே, இங்க என்ன இருக்கீங்க நீங்க அப்படின்னு பத்மினிகாவை பார்த்து கேட்கறான். பத்மினிகா சொல்றான், ஆரிய வசந்தக கிம் நஜானாசித்வம் பர்திருதாரிகா பத்மாவதி சீர்ஷ வேதனையா துக்கிதா. கிம் நஜானாசித்வம், உனக்கு தெரியாதா? பர்திருதாரிகா பத்மாவதி, இளவரசி பத்மாவதி வந்து தலைவலியினால தவிக்கிறான்னு உனக்கு தெரியாதா? விதூஷகா பவதி பவதி ஹே பவதி ஹே பவத்யோ ஹே பவத்யா, அந்த ஹ்ரஸ்வம் பவதி சத்தியம் ந ஜானாமி, பவதி சத்தியம், மேடம் சத்தியமா உண்மையா சொல்றீங்க? ந ஜானாமி, தெரியவே தெரியாது எனக்கு அப்படின்னு அவன் சொல்றான். பத்மினிகா தேனஹி பர்த்ரே நிவேதைய ஏனாம், அப்படின்னா நீ ராஜாட்ட போய் ஏனாம் நிவேதைய, ஏனாம்னா இந்த சீர்ஷ வேதனாவை பத்தி தெரிவி அப்படின்னு சொல்றான். யாவது அகமபி சீர்ஷானுலேபனம் துவரையாமி, சீர்ஷா அனுலேபனம், அனுலேபனம்னா பூச்சு, தலையில பூசறதுக்கு பத்துலாம் போடுவால, ஜண்டு பாம், டஸ்கர் பாம், டைகர் பாம், ஆக்ஸ் எல்லாம் போடுறது. சீர்ஷானுலேபனம் அந்த காலத்துல ஏதாவது பத்து போட்டிருப்பா, அதை வந்து நான் துவரையாமே, அதை விரைவுபடுத்துகிறேன்னு சொல்லி வச்சிருப்பா யார்கிட்டயாவது. பத்து தயார் பண்ணு, மேடம்க்கு தலைவலி இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருப்பா, அதை நான் விரைவுபடுத்துறேன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்து அதை அரைச்சு பண்ணுவா. சீர்ஷானுலேபனம் துவரையாமி, ராசநாதி சூர்ணம்னு இருக்கு, அதை தடவிண்டா 10 ராத்திரி 10 போட்டுனா நமக்கு தலைவலி போயிடும், கோல்டு இறங்குறது. விதூஷகா குத்திர சயனீயம் ரச்சிதம் பத்மாவத்யாக, இது திருப்பி அந்த டைலாக் ரிப்பீட்டடா வருது. அதாவது அந்த நமக்கு நாடகத்தினுடைய ரெடி பண்ணணும். அதை வந்து
இதுவா இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கிரீன்ல எந்த இடத்துக்கு இப்ப இவ வந்திருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு திருப்பி திருப்பி அதை ரிப்பீட் பண்ணணும். அப்பதான் நாடகம் கொஞ்சம் நல்லா போடுறோம். குத்திர சயனியம் ரச்சிதம் பத்மாவதி பத்மினிகா சமுத்திர கிரக கேகில ஷையா ஆஸ்தினா விரிக்கப்பட்டிருக்கிறது. படுக்கையை விரிச்சு ரெடி பண்ணிருப்பா. விதூஷகः கச்சது பவதி யாவத் அகம் அப்பி தத்ர பவதே நிவேதயாமி. நீங்க போங்க, அப்போ பத்து போடுறது ரெடி பண்றேன்னு சொன்னீங்க, நானும் அப்போ போய் இந்த உதயணன் கிட்ட சொல்றேன் அப்படின்னு. யாவது அகம் அப்பி தத்ர பவதே, தத்ர பவதேனா அந்த மரியாதைக்குரியவனிடத்தில் நிவேதயிஷ்யாமி நிவேதனம் பண்ணுகிறேன். நிஷ்கிராந்தௌ பிரவேசகான்னு போடுறா இல்லையா, இதுதான் பிரவேசகா. அதாவது நம்ம சீனுக்கு நம்மள ரெடி பண்றது. ஏன்னா எடுத்தெடுப்புல ராஜா வந்தா நல்லா இருக்காது. ராஜா என்ன மைண்ட் செட்ல இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும்போது இந்த ஒரு இடத்துல பத்மாவதி இருக்கான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ராஜா வந்து உள்ள வரான் இல்லையா, சமுத்திர கிரகத்துல பத்மாவதி இருக்கான்னு எல்லாரும் சொல்லியிருக்கா. ராஜா உள்ள வரான். இதுல இருந்து நம்ம நாளைக்கு படிப்போம். மங்கள ஸ்லோகம் வந்து உதயனவேந்து சவர்ணவ். அத வந்து ஆரம்பத்திலயும் முடிவுலையும் இனிமே சொல்லுவோம். சரியா? வாய்ஸ் நோட் அனுப்புறேன், அடுத்த கிளாஸ்ல மனப்பாடம் பண்ணிப்போம். உதய நவேந்து சவர்ணவ் ஆசவதத்தாபலௌ பலஸ்யத்வாம் பத்மாவதீர்ண பூர்ணௌ வசந்த கம்ரௌ புஜௌ பாதாம். சரி.